அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 118ஆம் சங்கீதம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்து இந்த வசனத்தை சொல்லும்படி தேவன் அற்புதம் செய்வார். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பாருங்கள், தாவீதுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உதவி செய்தாராம். 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் கூட நெருக்கத்தை தாவீது சந்தித்தார். அதே போல நீங்களும் பலவிதமான நெருக்கத்தை நீங்கள் சந்திக்கலாம். உங்களை சுற்றிலும் பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம். குடும்பத்திலோ, உறவுகளிலோ, தொழிலிலோ, வேலையிலோ அல்லது பலவிதமான நெருக்கங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்படிக்கு தேவன் உதவி செய்வார். நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் அவங்களுடைய மனநிலையை பார்க்கும்போது ஜெபிக்க தோணாது, வசனத்தை வாசிக்க தோணாது. எப்பவும் அந்த மைண்ட் செட்டே இருக்கும், நெருக்கம் நெருக்கம் நெருக்கம்னு இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கின போது எப்படி சந்தோஷப்படுவார்களோ அதே சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருவாராக. 10 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எல்லா ஜாதிகளும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், தேனீக்களை போல வளைந்து கொள்கிறார்கள். எப்படி தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் பாருங்கள். தேனீக்களை போல வளைந்து கொள்கிறார்களாம். இப்படி தேனீக்களை போல வளைந்து கொண்டு தாவீதை அழிக்க வேண்டும், எழும்ப விடக்கூடாது, தாவீதுக்கு விரோதமாய் குறை சொல்லியிருக்கலாம், அவன் எப்பொழுது அழிவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்ட போது கர்த்தர் உதவி செய்தார். அருமையான சகோதரா, சகோதரி, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை அமிழ்த்த நினைக்கலாம், உங்களை கேவலப்படுத்தலாம், உங்களுடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை எந்த இடத்தில் வைக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் உங்களை அழிக்க நினைத்தார்களோ அதே இடத்தில் தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். இன்னைக்கு நீங்களும் சொல்லுவீர்கள், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். இன்னைக்கு எத்தனை பேரை தள்ளி விடுகிறதற்கு காத்திருக்கிறார்கள், எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவன் எப்போ விழுந்து போவான், அவனுடைய வாழ்க்கை எப்பொழுது விழுந்து போகும், தொழில் எப்பொழுது விழுந்து போகும், அவனுடைய படிப்பு எப்பொழுது விழுந்து போகும், வேலை எப்பொழுது விழுந்து போகும், அவன் எப்பொழுது விழுவான். மனிதர்கள் மாத்திரமல்ல, பிசாசும் கூட அந்த விழுகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளைகளை கைவிடாமல் தூக்கி எடுத்து நிலை நிறுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் உங்களுக்கு விரோதமா எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களை தள்ளி விடுவதற்கு காத்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை கூடவே இருந்து உங்களை நிலை நிறுத்த வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கூட இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், என்னை தள்ளினார்கள், நான் விழவில்லை. என்னை தள்ளிவிட்ட சாத்தான் மத்தியிலே கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினார். நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். அருமையான சகோதரா, சகோதரி, இன்னைக்கு முழுவதுமாய் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாமல் இந்த வசனத்தை சொல்லும்படி நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று தாவீது சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளும் சொல்லும்படிக்கு தேவன் பலத்த அற்புதம் செய்யும். நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கும், மனுஷீக சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலையாக்கும், தள்ளி விடுகிற சூழ்ச்சியிலிருந்து விடுதலையாக்கும். தேவரீர் நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய கரம் இருப்பதாக இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.